ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாற்றத்திற்கு காலதாமதமாகும் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய தேகத்தை அழகாக மாற்ற முயற்சி செய்யும் போது அது உண்மை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அது எல்லா விஷயங்களிலும் அப்படி இருக்க வேண்டும் என்பதில்லை. வரும் 30 நாட்களுக்குள் உங்களுடைய தேகத்தை எப்படி அழகாக மாற்றலாம் என்று இந்த வீடியோவில் கூறப்போகிறேன். அது உங்களை மேலும் அழகாக மாற்றும். நிறைய ஆண்களுக்கு தெரியாமல் இருப்பதும் அவர்கள் மிஸ் செய்வதுமான ஒரு சிம்பிள் ஹேக்கில் இருந்து தொடங்கலாம். நம்பர் 1, டிண்டட் மாய்ஸ்சரைசர். என்ன அது டிண்டட் மாய்ஸ்சரைசர்? பொதுவாகவே நாம் மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தும் போது காலை மற்றும் இரவு இரு வேளைகளிலும் பயன்படுத்த வேண்டும். காலையில் நாம் இந்த மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தும் போது இது சூரிய ஒளியின் மூலம் ஏற்படும் கருவளையங்கள் மறைவதற்கு பயன்படும். அது மட்டுமில்லாமல் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களுக்கும் இது ஒரு தீர்வாகும். பிம்பிள்ஸ், பிளாக் மார்க் குறைவதற்கும் பயன்படும். இது உங்களின் ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்கிறது. இது நீங்கள் உங்கள் தேகத்தில் சரியாக பூசுகிறீர்கள் என்று உறுதிப்படுத்த வேண்டும். உங்களின் தேகத்தை பளபளப்பாக இது மாற்றும். நம்பர் 2, மேன்ஸ்கேப்பிங். உங்களுடைய உடம்பில் இருக்கும் முடிகளை நீங்கள் சரியாக ட்ரிம் செய்து பராமரிக்க வேண்டும். அது உங்களுடைய தேகத்தை மேலும் ஷார்ப்பாக மாற்றும். அது உங்களை சூப்பர் கிளீனாக வைத்திருக்கும். உங்களுடைய புருவம், மூக்கு, காது, நெஞ்சு, முதுகு, இங்கு எல்லாம் நீங்கள் கூடுதல் கவனிக்க வேண்டும். உங்களுடைய தோளிலும் நெஞ்சிலும் ஒழுங்கற்றிருக்கும் முடிகளை அடிக்கடி ட்ரிம் செய்வதன் மூலம் அழகான தோற்றத்தை பெறலாம். அதனால் நீங்கள் ஷர்ட் அணியும் போது கம்ஃபர்டபிள் ஃபீலில் உங்களை வைத்திருக்கும். உங்களுடைய பர்சனல் கேர் நீங்கள் தான் மெயின்டைன் செய்ய வேண்டும். உங்களுடைய நெஞ்சில் மற்றும் முதுகில் இருக்கும் முடிகளை மொத்தமாக ஷேவ் செய்ய வேண்டும் என்பதில்லை. அவ்வப்போது ட்ரிம் செய்தாலே போதுமானது. காரணம், அதன் மூலம் நீங்கள் கிளீன் அண்ட் கேராக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை வரும். என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் லேசர் ஹேர் ரிமூவல். இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுடைய பாடியில் ஹேர் இருக்கும் பகுதிகளை மேலும் கிளியராக மாற்றும். இப்போது இருக்கும் இந்த டெக்னாலஜி உலகத்தில் இவை அனைத்தும் சாத்தியம். உங்களுடைய உடம்பில் தேவையில்லாத இடத்தில் இருக்கும் முடிகளை எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ரிமூவ் செய்யலாம். நம்முடைய நெஞ்சில் இருக்கும் முடிகளைப் போல் இல்லாமல் முதுகில் இருக்கும் முடிகள் ஒழுங்கற்று இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் மூலம் பெர்மனண்டாக முதுகில் இருக்கும் முடிகளை அகற்றலாம். உடம்பில் கை, கால் போன்ற வேறு இடங்களில் இருக்கும் முடிகளையும் அடிக்கடி கிளீன் அண்ட் கேராக வைத்திருக்க வேண்டும். நம்பர் 3, ஒர்க் அவுட் பிளானிங். பாடி ஒர்க் அவுட்டில் நாம் அனைவருக்கும் பிளானிங் இருக்க வேண்டும். ஒரு பிளானிங்கும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உடலை மெருகேற்றுவதற்காக ஜிம்முக்கு சென்று பயிற்சி செய்யும் போது ஆர்வக்கோளாறில் ஒரு எக்யூப்மெண்டில் இருந்து இன்னொரு எக்யூப்மெண்ட்டுக்கு மாறிக்கொண்டிருப்பீர்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன உடற்பயிற்சி செய்ய போகிறீர்கள் என்று உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும். இப்படி ஒரு பிளானிங்குடன் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் செய்யும் போது உங்களுடைய பாடி ஷேப்பை அது அழகாக மாற்றும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அது மட்டும் எப்போதும் மறந்துவிட வேண்டாம். நம்பர் 4, ஹேர் கட். உங்களுக்கு உங்கள் முகம் இப்போது இருப்பதை விட அழகாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் உங்கள் அருகில் இருக்கும் சலூனிற்கு சென்று உங்கள் தலைமுடியை அழகாக ஸ்டைலாக கட் செய்ய வேண்டும். உங்களுடைய ஃபேஸ்க்கு என்ன ஹேர் கட் கரெக்டாக இருக்கும் என்று பார்த்து ஒரு சூப்பர் ஹேர் கட் பண்ண வேண்டும். உங்களுடைய தாடியையும் அழகாக லைனாக எப்போதும் ஷேப்பாக வைப்பதற்கு ட்ரை செய்ய வேண்டும். நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸையும் லுக்கையும் டோட்டலாக சேஞ்ச் செய்து உங்களை இன்னும் அழகாக மாற்றும். பர்சனலா எனக்கு நல்ல ஹேர் இருக்கும். லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் ஒரு ஸ்டைல் இல்லாம ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னோட ஹேர் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி கட் பண்ணி ஸ்டைல் ஆக்குறதன் மூலமா இப்போ எங்க போனாலும் சூப்பர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகுறேன். சேம் இதே தான் உங்களுக்கும் சொல்றேன். ஒரு பெர்ஃபெக்ட் ஹேர் கட் நீங்க இன்டர்வியூ, பிசினஸ் மீட்டிங், ஃபங்க்ஷன்ஸ் போறப்போ உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் அண்ட் கூலா மாற்றும். 50%ல இருக்கிற உங்க கான்ஃபிடென்ஸை 100%ஆ இது மாற்றும். ஸோ 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ்க்கு ஒன் டைம் ஹேரை கட் செய்து ஸ்டைலாக இருங்க. நம்பர் 5, கெட் ஃபேஷியல்ஸ். இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஃபேஸ் மாஸ்க் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற ஃபேஷியல் பண்ண முடியும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறப்போ அவங்க உங்களுக்கு செட் ஆகிற ஃபேஷியல்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க ஸ்கின் டோனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை ஸ்கின், வெட் ஸ்கின், இப்படி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஃபேஷியல்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறப்போ அவங்க பிரேக் அவுட் செய்து உங்களோட பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் நீக்கிடுவாங்க. உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியலாம். பிகாஸ் அதிகமான ஆண்கள் ஃபேஷியல் செய்ய மாட்டார்கள். பட் நீங்கள் ஆக்டர்ஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக மேக்கப் போடுறதுனால அவங்க ரொட்டீனாக ஃபேஷியல் பண்ணிடுவாங்க. நம்மள பல பேருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். அது நீங்கள் முக்கியமாக கேர் பண்ணணும். உங்களுக்கு பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் ஃபேஷியல் பண்ணுறப்போ இதெல்லாம் அவங்க கேர் எடுத்து ஃபேஷியல் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேஸ் இன்னும் க்ளோயிங்காக மாறும். இது நீங்கள் அடிக்கடி பண்ணணும்னு இல்லை. 3 months 4 monthsக்கு ஒன் டைம் பண்ணாலே போதும். உங்களோட ஃபேஸை பியூட்டியாக அண்ட் ஸ்டைலாக இது மாற்றும். நம்பர் 6, ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில்ஸ். உங்களோட நகங்களை நீங்கள் கேர் பண்ணும்போது அது உங்களோட லுக்லையும் ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தும்.
நகங்கள் வெட்டாமலோ நகத்தில் அழுக்கு இருக்கிற பேசனை பார்க்கும்போதும் அவங்க கிளீனா இல்லைன்னு தோணும். அப்படி உங்களை யாராச்சும் சொல்லும்போது அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நெயில் கிட் யூஸ் பண்ணி வீட்டிலிருந்தே உங்கள் நகங்களை வெட்டுங்க. நீங்கள் ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவ்வர் கூட வெளியே போகிறீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களோட நெயிலை கிளியராக வச்சுக்கோங்க. நம்பர் 7, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். நீங்கள் உங்களோட லுக் வைஸில் சூப்பர் ஃபிட்டாக இருக்கணும்னா நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களுடைய முகத்திற்கோ உடம்பிற்கோ எந்த ஒரு பயனும் இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் தயிர் சாப்பிடுங்க. எளிமையான உணவு. ஐஸ்கிரீமில் இல்லாத சில நல்ல விஷயங்களும் தயிரில் இருக்கும். சிப்ஸ் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பட் ஆயில் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் கேடு. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசை வரும்போது ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கும் போதே உங்களுடைய பாடி சூப்பர் ஃபிட் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேர் ஹெல்த்தியான ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.